தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதி என்று இந்த ஆறுகள் மேவி ஓடுவதனால் திரு மேனி செழித்த தமிழ்நாடு என்று பாரதி பாடினான். அவளது செல்வ வளம் மிகுந்த நாடாக இந்த நாடு இருந்தது. அதே நாடு இன்றைக்கு நீரற்று போன நாடாக, ஒரு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று தாகம் ஏற்படுகின்ற பொழுது 10 ரூபாய் 20 ரூபாய் பணத்தை கொடுத்து தண்ணீர் வாங்கி குடிக்க வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கின்றது. ஒரு திருமண வீட்டிலே பந்தி பரிமாறுகின்ற பொழுது பந்தியிலே வைப்பதற்கு குடிநீர் குவளைகளிலே 5 ரூபாய் 10 ரூபாய் தண்ணீர் போத்தல்களை, தண்ணீர் பாட்டில்களை கொண்டு வந்து வைத்து அவர்களுக்கு உணவு பரிமாறுகின்ற சூழ்நிலை, விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை. பந்தியிலே வைக்கக்கூடிய தண்ணீர் 5000 ரூபாய் என்று சொன்னால் அந்த உணவை சமைப்பதற்காக வாங்குகின்ற தண்ணீர் 5000 ரூபாய். அதற்கு மேல் அந்த உணவு பாத்திரங்களை கழுவுவதற்கும் சமைத்த உணவுகளை மீண்டும் கழுவுவதற்கும் 5000 ரூபாய். கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் நிலத்திலே விளையக்கூடிய நெல்லினுடைய விலை 15000 ரூபாய் என்றால் ஒரு திருமண வீட்டிலே தண்ணீருக்காக மட்டுமாகின்ற செலவு 15000 ரூபாய் ஆகின்றது. இதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த கருத்தியல் சிந்தனை உங்கள் ஒவ்வொருடைய எண்ணத்திலும் வர வேண்டும். இந்த உலகத்திலே காற்றை போல, சூரிய ஒளியை போல இயற்கையால் வழங்கப்பட்ட கொடைதான் தண்ணீர். அந்த தண்ணீர் விற்பனை பொருளாக மாறி இன்றைக்கு மிகப்பெரிய முதலாளிகளுடைய கையிலே தண்ணீர் போய் நிற்கின்றது. சாதாரண குடிமக்கள் குடிக்கக்கூடிய தண்ணீருக்கு விலை வைத்து இன்றைய அரசை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வஞ்சகமான அரசியல் நரிகளை, இந்த வஞ்சகமான அரசியல் புலமை பெற்ற இந்த அரசியல்வாதிகளை அடியோடும் வேரோடும் வேரடி மண்ணோடும் களைந்து எறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றது. மொழி என்று சொல்லுகின்றோம். நாம் பேசுகின்ற மொழி உலகத்திலேயே முதலாக தோன்றிய மொழி என்று சொல்வார்கள். அந்த மொழி மெல்ல 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 அழிக்கப்பட்டு வழக்கொழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த மொழியை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், ஆற்று நீரை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், ஆற்று மணல்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், ஊற்று நீர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நாம் தமிழர் கட்சி என்று சொல்லக்கூடிய கட்சியை ஆதரிக்க வேண்டும். ஏதோ நாம் தமிழர் கட்சி என்பது 10-15 சிறு பிள்ளைகளை வைத்துக் கொண்டு இயங்குகின்ற கட்சி என்று எண்ணிக்கொண்டிருக்காதீர்கள். தலை சிறந்த பேரறிஞர்கள், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய உத்தமமான சிந்தனையாளர்களால் அங்கீகரிக்கப்படுகின்றது. கல்வியாளர்களும் மேன்மை பொருந்திய அரசியல் திறன் கொண்ட மிகப்பெரிய உன்னதமான தூய்மையான தலைவர்களும் இந்த கட்சியை ஆதரிக்கின்றார்கள், போற்றுகின்றார்கள், பாராட்டுகின்றார்கள். காரணம், ஒரே ஒரு மனிதன் இந்த நிலத்திற்கான விடுதலையையும், இந்த மொழிக்கான விடுதலையையும், இந்த மண்ணிற்கான விடுதலையையும், இந்த இனத்திற்கான விடுதலையையும் சிந்தித்து கிட்டத்தட்ட இன்றைக்கு 13-14 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே ஒரு புதியதொரு அரசியலை நடத்தி கொண்டிருக்கின்றார் பெருந்தலைவர் ஐயா சீமான் அவர்கள். அவருடைய சிந்தனை இந்த இந்திய ஒன்றியம் முழுவதும் பரவி இருக்கின்றது. இந்த இந்திய ஒன்றியம் முழுவதும் பரவி இருக்கின்றது. சாதாரணமாக இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஆடு வளர்க்கிறது, கோழி வளர்க்கிறது, இந்த மாடு வளர்க்கறதெல்லாம் இல்லாம போயிட்டு, ஒரு காலத்துல ஒரு முருங்கை மரமும் ஒரு பசுமாடு இருந்துச்சுன்னா ஒரு குடும்பம் ஓடுனுச்சு. வருமானத்தை அதிலிருந்தே பெற்றார்கள். தற்சார்பு பொருளாதாரம் இருந்தது. அந்த பொருளாதாரம் இன்றைக்கு சீரழிந்து போயிருக்கின்றது. ஒரு பொரியுருண்டை விற்கும், ஒரு கடல மிட்டாய் விற்கும், ஒரு வெள்ளை முறுக்கு விற்கும். நம்ம ஊர்லயே ஒரு கிளையை அதை தயார் பண்ணும். அந்த தயார் பண்ணி இது மாதிரி கடைகளில் கொண்டாந்து கொடுக்கும். சாதாரணமான ஒரு சோடா, உப்பு போட்டு ஒரு சோடா தண்ணி கொடுப்பான். 50 காசு 60 காசுன்னு வித்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த குக்குரே, லெசி, லேஸ் என்று உலகத்தினுடைய மிகப்பெரிய பொருளாதார திமிர் பிடித்த ஆதிக்கவாதிகளால் உற்பத்தி செய்யப்படுகின்றது. ஒரு பச்சை பிள்ளை தின்னுகின்ற தின்பண்டம் எவனோ ஒரு பணக்காரன் தயார் செய்து இந்த அருந்தோபுரத்திற்கு அனுப்புகின்றான்.
எவனோ ஒரு பணக்காரன் பால் என்று ஆவின் பால், அந்த பால் ஆரோக்கிய பால், தமிழ் பால்ங்கிறான். அதுக்குள்ள இருக்கிறது பால் இல்லை, அது பால் போன்ற ஒன்று. ஒரு காலத்திலே கிராமங்களிலே பால் உற்பத்தியாகி நகரத்தை அடைந்தது. அப்பொழுது கிராமங்கள் வளமாக இருந்தது. இன்றைக்கு நகரத்திலே வல்லாதிக்க சக்திகளால் உருவாக்கப்படுகின்ற பால் ஒரு கிராமத்தினுடைய டீ கடையிலே விற்பனையாகிறது. இதையெல்லாம் ஒரு தலைகீழ் மாற்றமாக மாறி போய்விட்டது நாடு. பொருளாதார சுரண்டல் செய்து கொண்டிருக்கக்கூடிய வல்லாதிக்க சக்திகளினுடைய பிடியிலே ஒவ்வொரு கிராமமும், ஒவ்வொரு கிராமத்திலே வாழுகின்ற மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவருடைய பிடியிலே சிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த விடுதலையை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சியை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய பேர பிள்ளைகள் தூய்மையான காற்றையும் தூய்மையான தண்ணீரையும் பருக வேண்டும் என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சியை ஆதரியுங்கள். உங்க காலம் போயிட்டு திமுக, அண்ணா திமுக இது ரெண்டை தவிர வேற எதுவுமே தமிழ்நாட்டில் கட்சியே இல்லைன்னு முடிவு பண்ணி எல்லா தேசிய கட்சி, மாநில கட்சியில் இருக்க அந்த சில்லற கட்சிக்காரன் பூரா ரெண்டு கட்சியிலையும் பிரிஞ்சு கூட்டணி சேர்ந்து வந்துடுறான். அதே இந்த ரெண்டு கட்சியை தவிர வேற கட்சியே இல்லைங்கிற அளவுக்கு நீங்கள் எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒரு புதியதொரு அரசியல் புரட்சியை நாங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். எங்கள் பக்கம் உங்களுடைய சிந்தனையை செலுத்துங்கள். நீங்கள் எங்களை பாருங்கள். இங்கு வந்திருக்கக்கூடிய வேட்பாளர் காளியம்மாள் அவர்கள் ஒரு சிறந்த கல்வியாளர், ஆளுமை மிகுந்த கல்வியாளர். அவர்கள் இளம்பிள்ளையாக இருந்த பொழுதே மீனவருடைய வாழ்க்கைக்காக, மீனவருடைய வாழ்க்கை போராட்டத்திற்காக அவர்கள் இந்த தமிழ்நாட்டு அரசை மட்டுமல்லாமல் இந்திய அரசையும் எதிர்த்து குரல் கொடுத்த ஒரு உத்தமமான பெண்மணி. சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுதே ஒரு தேசிய அரசிலே நிகழக்கூடிய வஞ்சனையை, கொடுமையை எதிர்த்து நின்று கேள்வி கேட்ட ஒரு புரட்சி பெண். மீனவருடைய வாழ்வாதாரம் அளிக்கப்பட்டது, வலைகள் பறிக்கப்பட்டது, சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அவைகளுக்கெல்லாம் கேள்வி கேட்பதற்கு ஒரு ஆண்மை மிகுந்த அரசியல் தலைவன் இந்த நாட்டில் இல்லை என்று சொன்ன ஒரு முதல் பெண்மணி காளியம்மாள் அவர்கள். அவர்களை இந்த மண்ணிலே வேட்பாளராக நாங்கள் நிறுத்துகின்றோம். செந்தமன் சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் இந்த அம்மையாரை, சகோதரி காளியம்மாள் அவர்களை வேட்பாளராக நிறுத்துகின்றார் என்றால் ஏதோ ஒரு சாதாரண செய்தி அல்ல, இது ஒரு சரித்திர செய்தியாகும். அதை நீங்கள் உணர்ந்து வாக்கு செலுத்த வேண்டும். உங்களுடைய குறைகளை, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வியலை பாராளுமன்றத்திலே எடுத்துரைத்து பேச வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் காளியம்மாளுக்கு வாக்களிக்க வேண்டும். இதுக்கு முந்தைய ராமலிங்கன் ஒருத்தருக்கு ஓட்டு போட்டீங்க, அவரும் ஜெயிச்சு பாராளுமன்றத்துக்கு போனாரு. போனாண்டின்னு கதையா போனவரை இன்னைய வரலும் காணும். அந்த பிரதிநிதியானாவது ஒருத்தன் வந்து உங்களுக்கு ஏதாவது எம்பி ஃபண்ட்ல இருந்து ஏதாவது உங்களுக்கு செஞ்சிருக்கானா சிந்திச்சு பாருங்க. ஒரு பள்ளிக்கூடத்தை, ஏதாவது பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஒரு பள்ளிக்கூடத்தை, அரசு பள்ளிக்கூடத்தை புதுப்பித்து கொடுத்திருக்காரா பாருங்க? கிடையாது. ஒன்று பண்ணுவான். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவா போனவன் பூரா ஆத்துக்கரை, இந்த ரோட்டு ஓரத்துலலாம் சுடுகாடு கட்டி வச்சிருக்கான். நல்லா என்னடானா சட்டமன்ற உறுப்பினர் நிதி. பாராளுமன்ற உறுப்பினர் நிதி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பஸ் நிற்கிற இடத்துல ஒரு பஸ் ஸ்டாப்பு கட்டியிருப்பான். SS பழனி மாணிக்கம், ராமலிங்கம். நான் ஒன்று நினைக்கிறேன், அப்படியே நினைவுன்னு போடுங்கடான்னு, நினைவு பேருந்து நிலையம்னு போட்டால் முடிஞ்சு தொலையும். எனக்கு தெரிந்த 50 ஆண்டுகளாக தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதியிலேயே நம்மளுக்கே இப்போ 2 தொகுதியாக பள்ளி மாணிக்கம் எம்பி இல்லை. அதுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா பள்ளி மாணிக்கமே அந்த பெஞ்சை தேய்க்கிறாரு. இந்த பெயிலானவன் படிச்சுக்கிட்டே இருப்பான் ஒரே பெஞ்சில் உட்காந்து, அவனும் தேர மாட்டான், அந்த பள்ளியோடமும் தேராது. அந்த மாதிரி பள்ளி மாணிக்கமும் தேர்னதில்ல, பாராளுமன்றத்தையும் தேராம அடிச்சிட்டாரு. இந்த ராமலிங்கம் போய் ராமலிங்கமும் தேரவில்லை, பாராளுமன்றமும் தேரவில்லை. உலக அரங்கிலே இந்தியாவை அடையாளம் காட்டுகின்ற பொழுது பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய செயல்களைத்தான் பெருமக்களே பேசுவார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? உண்மையும் நேர்மையும் மக்களுக்கு வாழக்கூடிய தன்மையும் உள்ளவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவரைத்தான் இந்த உலகம் போற்றும். பள்ளி மணிக்கத்தெல்லாம் நீங்க உலக குட்புக்களை பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, ஊழல் குட்புக்கள், ஊழல்ல தான் இருக்கும். ஊழல் பட்டியலில் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணிக்கம், ராமலிங்கம், கனிமொழி எல்லாம் வரிசையா வரும்.
அது 50 வருஷம் தேய்ச்சது பத்தாதுன்னு 55வது வருஷம் இன்னும் 5 வருஷம் நான் தாண்டா தேய்ப்பேன்னு போட்டி போட்டுட்டு இருக்காரு. இவரு நான் 5 வருஷம் தேய்ச்சது பத்தாது இன்னும் 5 வருஷம் நான் தாண்டா தேய்ப்பேன்னு போட்டி போட்டுட்டு இருக்காரு. கூட்டணி கட்சியெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. சூட் கேஸில் எந்த அளவுக்கு வெயிட் இருக்கோ அந்த அளவுக்கு சீட்டு, அந்த மாதிரி போயிட்டான். பெருமக்களே, நீங்கள் சிந்தியுங்கள், ஒரு மாறுபட்ட அரசியலை உருவாக்குங்கள். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்பது ஏதோ சாதாரணமாக, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பதும் பாராளுமன்ற உறுப்பினர் என்பதும் சாதாரணமான செயல் அல்ல. இந்திய நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கு பாருங்க, அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினருடைய ஒப்புதல் வேண்டும். ஒரு புதிய சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினருடைய ஒப்புதல் வேண்டும். மாற்றிய சட்டத்தை திருத்த வேண்டும் என்று சொன்னால், இயற்றிய சட்டத்தை திருத்த வேண்டும் என்று சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினருடைய ஒப்புதல் வேண்டும். அவ்வளவு உயர்வான ஒரு பொறுப்பு. அதை 500 ரூபாய் காசுக்கு வித்துட்டு போயிடக்கூடாது. உங்கள் கையிலே இருக்கக்கூடிய வல்லமையான ஆயுதம் வாக்கு. அந்த வாக்கை சகோதரி காளியம்மாள் அவர்களுக்கு செலுத்துங்கள். நாங்கள் சின்னத்தை கொண்டு வந்து காட்டவில்லை. ஏன் சின்னத்தை காட்டவில்லை? சின்னம் என்பது ஒரு பெரிய அடையாளம் இல்லை. ஆனால் உங்களுடைய எண்ணம், எங்களுடைய எண்ணம் தூய்மையானதாக இருந்தால் எங்களுக்கு நீங்கள் வாக்களிப்பீர்கள். எங்களுடைய எண்ணம் எல்லாம் விவசாயிகளை சார்ந்து இருக்கின்றது. விவசாய கூலி தொழிலாளிகளை சார்ந்து இருக்கின்றது. விவசாயத்திற்காக எத்தனை நலன்கள் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் விவசாயிகளுக்காகவே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். விவசாயிகள் வாழ்வு மலர வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். விவசாய குடும்பத்திலே பிறந்த பிள்ளைகள் உயரிய தனி பெரும் சிறப்பு பெற வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் சேவையெல்லாம் விவசாயியை நோக்கி இருப்பதனால் உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் விவசாய குடும்பத்திலே பிறந்திருக்கக்கூடிய நீங்கள், உங்களை போன்ற ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்த எங்களை சிந்தியுங்கள். கோடிக்கணக்கான ரூபாய் பணம் வைத்திருக்கக்கூடிய முதலாளிகளுடைய கட்சி நாம் தமிழர் கட்சி அல்ல. ஏழை எளிய பிள்ளைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் புரட்சி இயக்கம். இந்த இயக்கத்திற்கு, இந்த நாம் தமிழர் கட்சிக்கு போட்டியிடக்கூடிய சகோதரி காளியம்மாள் அவர்களை நீங்கள் ஆதரியுங்கள், பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்கள். உங்களுடைய குறைகளை பேசி தீர்வு செய்யவில்லை என்று சொன்னால் இதே கடை வீதியிலே, இந்த பக்கத்தில் இருக்கிற அம்மாப்பட்ட தான் என் ஊர், கூப்பிட்டு வச்சு கேளுங்க, ஏன் அந்த அம்மாவை நீங்கள் ராமலிங்கத்தை அனுப்பணும், பள்ளிமாணிக்கத்தை அனுப்பணும், அதெல்லாம் அனுப்பாத இந்த அம்மாவை அனுப்புன்னு சொன்னீங்கல்ல. சகோதரி காளியம்மாள் அவர்கள் போய் என்ன பண்றாங்கன்னு நீங்க கேள்வி என்னை கேட்கலாம். உங்களுடைய பிரதிநிதியாக நானும் இருப்பேன். இந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரபு இருப்பார், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மூர்த்தி இருப்பார், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜெகன் இருப்பார். ஏனென்று சொன்னால் நீங்கள் திமுக அண்ணா திமுக ஜெயிச்சு போனான்னு வச்சுங்க, அவன் எம்எல்ஏ இருந்தாலும் சரி எம்பியா இருந்தாலும் சரி, அவன் தெருவாசப்படி கூட நீங்க மிதிக்க முடியாது. அவன் கோவரத்து மேல போய் உட்காந்துருவான். மக்களோடு தொடர்பிலே இருக்க மாட்டார்கள். ஆனால் சகோதரி காளியம்மாள் அவர்கள் இந்த ஊரிலே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இணக்கமாகவும் நெருக்கமாகவும் இருந்து இந்த பகுதியினுடைய குறையை கேட்டு அறிந்து உங்களுக்கு தீர்வு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய செயலாக, கருத்தியல் செயலாக, ஆழமான கருத்தியல் செயலாக உங்களோடு பயணிக்கக்கூடியவராக இருப்பார். இவரை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஐயா செந்தமிழன் சீமானவருடைய சார்பாகவும் உலக தமிழ் மக்களுடைய சார்பாகவும் இங்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் வழக்கறிஞர் மணிசெந்தில் சார்பாக உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.